ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு தான் போய் போகிறோம். அந்த ஹோட்டலுக்கிட்ட நின்று தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். பியூர் வெஜ் ஹோட்டல் தான். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு. அதாவது தோசை நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், தோசை இட்லி. ஸோ அதை தாண்டி அந்த தோசையில் ஒரு சில பல விஷயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி பயங்கரமான மெனு வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு மெனு என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். வாங்க உள்ளே போகிறோம். ஸ்ரீ வடிவேலன் மெஸ் இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ மெனு வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தூதுவளை தோசை, லெமன் சாதம் 50 ரூபா, சம்பா ரவை உப்புமா, அதாவது ரவை உப்புமா கிடையாதுங்க, சம்பா ரவை, வெற்றிலை ரசம் வேறு லெவலில் இருக்குல்ல, வெற்றிலை ரசம் சாதம், இட்லி 2, கல் தோசை, தோசை பொடி தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம். ஸோ விலை பார்த்திங்கன்னா நார்மலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இட்லி பாருங்கள், 2 இட்லி 25 ரூபா. ஆனால் இப்போ இருக்க கேஸ் விலைக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்ரீ வடிவேல் மெஸ் ட்ரிப்ளிகன். வாங்க அப்படியே போகலாம். சொல்லு வினோத், என்ன வேணும் ஆர்டர் பண்ணு. இங்கே தான் டோக்கணும், இங்கே தான் டோக்கணும். பயங்கர விண்டேஜ் செட்டப்பில் இருக்குது. கைஸ் ஆம்பியன்ஸை பாருங்கள் கைஸ், வேறு லெவலில். பழைய காலத்து ஹோட்டல், பழைய காலத்து ஹோட்டல். ஏன்டா இலையை திருப்பிட்ட ரைட் சைடில் பெருசு போடுங்கண்ணா, போடுங்க. ஒயிட் ரைஸ் தான், அதான் ஒயிட் ரைஸ் தான். ஒரு ரசத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டா கூட்டு. இது பார்த்தீங்கன்னா கூட்டு. இதான் வெற்றிலை ரசம். ஓ, வெற்றிலை ரசம் சாப்பிட்டு நல்ல ஒரு வீட்டில் செஞ்ச மாதிரி ஒரு ரசம். சூப்பராக இருக்குது. என்னது வாழைக்காய், வாழைக்காய் கூட்டு, ரசம் சாதத்தோட வாழைக்காய் கூட்டு, ரசம் சாதத்தோட வாழைக்காய் கூட்டு அப்படியே போட்டு கசி. இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. பழைய பெஞ்சு, ஓட்டு வீடு, மேலே பாருங்கள் சாம்பார் சுட சுட இருக்குது. சாம்பார் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு சாம்பார். இட்லிண்ணா 2 இட்லி. நைட்டு பார்த்திங்கன்னா சுட சுட ரச சாதத்தோட ஒரு பொரியல் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த ஹோட்டலு. நாங்கள் 2 இட்லி 25 ரூபா. சாஃப்டாக இருக்குப்பா. சாப்பிட்டாலும் சாப்பிட்டா தான் இருக்குது. இட்லிக்கு தேங்காய் சட்னி, சாம்பார். சாம்பாரை பாருங்கள் அப்படியே ஊறுது இட்லியில். எப்போவுமே நல்லா பிசைஞ்சு 3 சட்னியோட மிக்ஸ் பண்ணிடணும். அது தேங்காய் சட்னியோட, கார சட்னியோட ஒரு டிப்பு கிட்டா போட்டு பிரியாணியில் கச்சிச்சிலாம் எங்கேயோ மச்சம் இருக்கா அவனுக்கு. சாரி, அதெல்லாம் நாட்ட முடியாது. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்குது. அது புளிப்பு டேஸ்ட்டு. இட்லியில் அந்த புளிப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்குல்ல, சாம்பாரோட சாம்பாரோட சாப்பிடும்போது அந்த புளிப்பு சாம்பார் சாம்பார் நார்மலாக இருக்குது. அந்த இட்லியோட அந்த புளிப்பு அப்படியே தூக்கி போடுறது இட்லியை. வைங்கண்ணா, இதான் பார்த்திங்கன்னா அந்த தூதுவளை தோசையா? தூதுவளை தோசை ஆஃப் இங்கே நீங்கள் 2 பேர் சாப்பிட வந்தீங்கன்னா ஆஃப் போட்டுக்கலாம். ஒரு தோசை இவ்வளோ பெருசு.
ரொம்ப பெருசாக இருக்கு ஆனால் இலையோட பெருசு. தூதுவளை தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஏய் முருகா, உனக்கும் கிடைச்சிச்சு. உனக்கும் முருகா மாட்டிச்சுன்னா நீ லக்கி. அப்படி என்ன பிரயோஜனம் கோபால்? முருங்கக்காய் சாப்பிடுங்க, வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும். தரமான வேலை செய்யணும். பாருங்கம்மா, தூதுவளை தோசை. இந்த ஹோட்டல் வந்து செம்ம வார்த்து. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தோசை. அது உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து லைட்டாக டின்னர் எடுக்கணும் அப்படின்னா வந்து செம்ம ஒர்த்தான சாப்பிட்டு சட்னி தோசைலே தூதுவளை தோசை, சிறுபருப்பு சாம்பார், செம்ம காம்பினேஷனு. சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசையை வந்து நிறைய பேர் ட்ரையாக சாப்பிடுவாங்க. அவங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா தோசை அப்படியே குளிர விட்டு சாம்பார் கொளுத்தி விட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போது அப்படியே சாம்பார் நிறைய வாயில் இருக்கணும். தோசை சாப்பிட்றது நல்லா வெட்டாக இருக்குது. அப்போ வெளுக்குன்னு வளர்க்குறோம். மஜா மஜா, வேறு லெவல் மஜா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாசகம் எழுதியிருக்காங்க. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, ஏற்றும் இறக்கம் இன்று இல்லை, மாற்றம் மலர்வது இறையின்றி இல்லை. ஃபோன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா வச்சாங்க. பாருங்கள் மெனு கார்டு. இதை பற்றியே ஏது அதுக்கு ஒரு முறை மட்டும்தான் போய் நீ ரெண்டாவது தடவை கேட்டிங்கன்னா செவிலி அடிக்கும். விவசாயத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் புரியல் தருவாங்க. அதுவும் 1/2 கொடுத்துருவாங்க. இங்கே வந்து என்ன விஷயம்னா எல்லா இடத்துலையும் ஒரு தோசை தான் கிடைக்கும். நீ இட்லி வாங்க எல்லாமே 1/2 கிடைக்குது. 1/2, அதாவது நீங்கள் ஆனியன் தோசை வாங்கினாலும் 1/2, ரச சாதம் வாங்கினாலும் 1/2. இந்த பேராக வந்து ஒரு ஒன்றா ஆர்டர் பண்ணி ஆஃபர் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாராவது உங்கள் லவ்டு ஒன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு 1/2 போட்டு ஒய்ஃபு அவங்க சமையல் சாப்பிடக்கூடியதுல இருந்தால் வெளில வராங்க. அதனால் எப்படி சொல்லிட்டேன். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு போராடும் பார்த்துக்க. ஆஃபாக ஆனியன் தோசை கரெக்டாக வந்து கலர் போதும். சட்னி போட்டு ஆக்சுவலாக வந்து எல்லா இடத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. போடுங்க ஃபைனலாக. ஆனால் இது ஒரு கலரில் இருக்குது, அது ஒரு கலரில் இருக்குது. அது ரோஸ் தான் இடம். நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி போல. ஆனியனை பாருங்கள், சும்மா தூவி விட்டு பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த லேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஸ்கெட்டு மாதிரி இருக்குது, அது வேப்பர் பிஸ்கெட் மாதிரி இருக்குது தோசை. இந்த மாதிரிலாம் எடுக்கவே முடியாதுங்க, அவ்வளோ கஷ்டம். எண்டிங்கை பாருங்க. அப்படியே ஆனியன் தோசை வந்து ஆனியனோட சேர்த்து சாம்பாரில் ஒரு இப்போ போட்டு ஆனியன் தோசை கண்டிப்பாக பிள்ளைங்க மேலே இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மத்தியானம் சாப்பாடும் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் நைட்டு வேறு லெவலு. இல்லாமல் மொக்கமாண்டோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்எஃப் ப்ளாக் யூடியூப் சேனலையும் பார்த்து ஆனியன் தோசை பக்கா. எல்லாத்துக்குமே ஒன்று கூட 99 இந்த ப்ரைஸுக்காக தான் இந்த ரேட்டா இது. நல்லாயிருக்கு. ஆம்பியன்ஸாகவும் நல்லாயிருக்கு, சர்விங்கும் நல்லா ஓகே. இப்போ எல்லாமே 100, அதாவது ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி ஒர்த்து, நம்ம ஒர்த்து. தூதுவளை தோசையை மஸ்ட் தூதுவளை தோசை மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி ரசம் சாதம், யாருக்கும் சாப்பிடுங்க. உடம்பு ரசம் சூப்பராக இருக்குது. ரசம் ப்ளஸ் அந்த கூட்டு நாங்கள் வரும்போது இந்த வாழைக்காய் கூட்டு சூப்பர். இலையை நம்ம தான் எடுக்கணும். செல்ஃப் சர்வீஸ், நல்ல விஷயம். செம்மையாக இருக்குங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி.
கழுவிங்கன்னா நான் கொஞ்சம் கை கழுவுவேன். கழுவும் ரம்மா இருக்குது. இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்கன்னா பெரிய இதான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்படி தான் உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் போட்டு பில் கவுண்ட்ரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் போட்டு வேண்டியதான். ஆனியன் தோசை 1, தூதுவளை தோசை 1, ரசம் சாதம் 1, 2 இட்லி, அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்தது. ஆமாம், தரமான ஃபுட்டு, வீட்டு உணவு. அதாவது வெளில ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு கெடுதுன்னு வாங்கல, இது வீட்லேயே செய்கிற மாதிரி தான். செய்கிற மாதிரி இல்லை, வீட்டில் செய்கிறது தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிப்ளிகன் ரத்னா கேஃப் அப்படியே கட் பண்ணி நேராக உள்ளே வந்தீங்கன்னா பாரதி சாலை உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சந்து, அதாவது சந்து பேர் வந்து கனிகாச்சலம் ஸ்ட்ரீட். இந்த கனிகாச்சலம் ஸ்ட்ரீட் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரீச் ஆகிடலாம். ஸோ உங்களோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஃபைனலாக எல்லோரும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வெஜ் ஹோட்டலில் போட போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வேறு ஒரு ஹோட்டலில் பார்க்குறேன். பை.